வெல்கம்ஸ் டு Anvitha சேனல். ஒரு பெண் கன்சீவாக இருக்காங்க அப்படிங்கிறத உறுதிப்படுத்துகிற அறிகுறிகள் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பெண்களுக்கு இது பீரியட் சிம்டமா இல்லைனா ப்ரெக்னன்சி சிம்டமா அப்படிங்கிற மாதிரி குழப்பமாகவே இருக்கும். ஸோ நீங்கள் கன்சீவாக இருக்கீங்க அப்படின்னா மேக்ஸிமம் இப்போ நம்ம பார்க்க போகிற சிம்டம்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம வீடியோ போடும் போதெல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். மூச்சு திணறல். இந்த மூச்சு திணறல் சிம்டமாக நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சி சிம்டமாக கூட எடுத்துக்கிடலாம். ஸோ இது எப்போ தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னா, சில பேருக்கு பீரியட் டேட் தள்ளி போகிறதுக்கு ஒரு 1 வீக்குக்கு முன்னாடியே தெரிய ஆரம்பிச்சிடும். சில பேருக்கு அந்த பீரியட் டேட் தள்ளி போனதுக்கு அப்புறமா தெரிய ஆரம்பிக்கும். இது உங்களுக்கு கரு உருவான நாள்லேருந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறமா தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இதனால் மூச்சு வாங்கும் அப்படின்னு பார்க்கலாம். உங்கள் வயிற்றில் கரு வளர்கிறதுனால அதுக்கு ஆக்சிஜன் தேவைப்படும். ஸோ அதனால உங்களோட சுவாசத்தில் சின்ன இடைவெளி ஏற்படுது. இது நார்மல் ப்ரெக்னன்சி சிம்டம் தான். எப்படி மூச்சு வாங்கும் அப்படின்னா, கொஞ்சம் தூரம் கூட நடக்க முடியாது, ரொம்ப மூச்சு வாங்குற மாதிரி ஃபீல் ஆகும். ஆனால் உங்களுக்கு பீரியட் வரப்போகுது அப்படின்னா ஏதாவது வேலை செஞ்சாலோ அந்த மாதிரி ஹெவியாக வேலை செய்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ வேலை செய்யும்போது ரொம்ப மூச்சு வாங்கும். ஸோ இது பீரியட் சிம்டம். ஆனால் ப்ரெக்னன்சி சிம்டம் அப்படிங்கிறது உங்களால் கொஞ்சம் தூரம் கூட நடக்க முடியாது, படி ஏற முடியாது, ரொம்ப மூச்சு வாங்கும். ஸோ இது டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா இது கண்டிப்பாக ப்ரெக்னன்சி சிம்டம் தான். நெக்ஸ்ட்டு பிரெஸ்ட் பெயின். இந்த சிம்டம் நிறைய உமன்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. இதுவும் ஒரு ப்ரெக்னன்சி சிம்டம் தான். உமன்ஸ் ஜஸ்ட் ஃபியர் பண்ணும்போது அந்த பிளேஸில் உங்களுக்கு லைட்டாக பெயின் இருக்கிற மாதிரியான ஃபீல் இருக்கும். பீரியட் டேட்க்கும் ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி நிறைய பேருக்கு பிரெஸ்ட் பெயின் இருக்கும். ஆனால் அது ஹெவியாக இருக்கும். ஆனால் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்காது. ஒருவேளை நீங்கள் கன்சீவாக இருந்தீங்க அப்படின்னா நிப்பிள்ஸ் எல்லாமே உங்களுக்கு டார்க் ஆகிற மாதிரியான ஃபீல் இருக்கும். பிரெஸ்ட் ரொம்ப லேஸாக இருக்கிற மாதிரியான ஃபீல் இருக்கும். கொஞ்சம் பெருசான மாதிரியும் உங்களுக்கு தெரியும். ஸோ இதெல்லாமே நீங்கள் ஃபேஸ் பண்ணினீங்க அப்படின்னா இதுவும் ஒரு ப்ரெக்னன்சி சிம்டம் தான். வாந்தி. நீங்கள் உங்களுக்கு எந்த சிம்டம் தெரியுதோ இல்லையோ, இந்த சிம்டம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம். சில பேருக்கு பீரியட் டேட் வர்றதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி வாமிட் இருக்கும், இல்லைனா பீரியட் அப்போ வாமிட் இருக்கும். மேக்ஸிமம் நிறைய பெண்களுக்கு இருக்காது. ஸோ உங்களுக்கு பீரியட் டேட் தள்ளி போய் ஒரு 1 வீக்லேயே உங்களுக்கு காலையில் எந்திரிச்சதும் வாமிட் வருது, ஒரு மாதிரி கொமட்டிகிட்டே இருக்குது, ஏதாவது சாப்பிட்டா உடனே காலையில் வாமிட் பண்ணிடுறீங்க அப்படின்னா இது ஒரு ப்ரெக்னன்சி சிம்டம் தான். உங்களுக்கு கரு உருவாகி ஒரு 6 வாரம் ஆகுது அப்படின்னா அந்த வாமிட்டிங் சென்ஸ் இருக்கும் சில பெண்களுக்கு. இது ஒரு 3 மந்த் எண்ணிலேயே குறைய ஆரம்பிச்சிடும். ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் ரொம்ப இருக்குது. உங்களுக்கு உட்காரவே முடியலை, அடிக்கடி உங்களுக்கு யூரின் போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஃபீல் தான் இருக்குது அப்படின்னா இது ஷுவராக ஒரு ப்ரெக்னன்சி சிம்டம் தான். இதுக்கு இந்த சிம்டம் இருக்குது அப்படின்னா, நீங்கள் கன்சீவாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட உடல் அதிகப்படியான திரவங்களை உற்பத்தி செய்யும், சிறுநீர் பைக்கு அதிகமான வேலை இருக்கும். ஸோ அதனால தான் உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் சிம்டம் காட்டுது. தலைவலி. இது ரேரான ப்ரெக்னன்சி சிம்டம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பெண்களுக்கு காட்டாது. எதுக்கு தலை வலிக்குது அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் கன்சீவாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட உடம்புல ஹார்மோன் சேஞ்சஸ் நடக்கும். ஸோ அதனால தான் தலைவலிக்குது. சில பேருக்கு சளி காய்ச்சல் கூட வரும். ஸோ உங்களுக்கு இப்போ நம்ம முன்னாடி பார்த்த வேறு எந்த சிம்டமும் காட்டலை, இந்த சிம்டம் காட்டுது, ஒரு பீரியட் டேட் தள்ளி போய் ஒரு 1 வீக்கில் காட்டுது அப்படின்னா நீங்கள் கிட்டில் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த சிம்டம் மட்டும் காட்டாது, இதோடு சேர்த்து வேறு சில சிம்டமும் காட்டும். லைட்டாக தலை சுற்றல் அந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட் ஃபீல் இருக்கும். ஸோ இருந்தது அப்படின்னா நீங்கள் கார்டில் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்த சிம்டம்ஸ் எல்லாமே உங்களுக்கு காட்டுச்சு அப்படின்னா பீரியட் டேட் தள்ளி போய் ஒரு 1 வீக்கில் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு 28 டேஸ்க்கு ஒருக்க உங்களுக்கு பீரியட் வரும் அப்படின்னா நீங்கள் ஒரு 40 டேஸில் 41 டேஸில் செக் பண்ணி பார்க்கலாம். சில பேருக்கு மூச்சு வாங்கும், சில பேருக்கு தலை சுற்றல் இருக்கும், சில பேருக்கு வாமிட்டிங் இருக்கும், சில பேருக்கு இந்த 3 சிம்டமே சேர்த்து காட்டும். ஸோ இந்த சிம்டம்ஸ் எல்லாமே காட்டுச்சு, உங்களால் ஃபீல் பண்ண முடியுது, ஏதாவது டிஃப்ரெண்ட் ஃபீல் இருக்குது அப்படின்னா நீங்கள் பீரியட் டேட் தள்ளி போய் ஒரு 10 டேஸ் கழித்து செக் பண்ணி பார்த்தா கண்டிப்பாக குட் நியூஸ் கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.